சோத்திரம். ஒரு பாட்டில் ஒரு 2 சரணங்களை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போற்றும் சோத்திரம் பாதையின் தீபம் என்பதான அந்த பாட்டை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தனாக்களே பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனோ வல்ல சமட்டி கண்மலையும் ஒருக்கிடுமே. கர்த்தர் வசனோ வல்ல சமட்டி கண்மலையும் ஒருக்கிடுமே. இதயம் மகிழும் கண்கள் தெளிவும், இருண்ட ஆத்மா உயிரடையும். கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனோ, சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தே. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனோ, சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தே. இதயம் மகிழும் கண்கள் தெளிவும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளிவும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். நாங்கள் சுவிசேஷ பதில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கொஞ்ச நேரம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாட்களை தியானித்து நாம் தேவ சமூகத்தில் நாம் செவித்து மற்ற பகுதிக்குள் கடந்து வருவோம். மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ என்ன செய்யும்? சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? சோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமான செய்யும், மாறும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. சோத்திரம். இது யாருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை? அவரோடு கூட இருக்கிற தம்முடைய சீசர்களுக்கு இதை என்ன செய்தாரு? அவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? அவருடைய சீசர்களாக இருக்கிறோம். ஆண் மக்கள் சீசர்களும், பெண் மக்கள் சீசிகளுமா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குத்தான் அவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. சபையை நடத்துறதான போதகருடைய குடும்பத்தில் என்ன துக்கம் இருக்கிறதோ அதுக்கு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனாலும் அந்த துக்கத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். வந்திருக்கதான தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்கிற துக்கத்தை நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்கிற கேட்கிற இந்த வசனம் கர்த்தருடைய வசனமாக இருக்கிறபடினால் அந்த வசனத்தில் உள்ள அந்த ஜீவனும் வல்லமையும் நமக்குள்ள வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஒரு சிறியா இருக்கிற தன்னுடைய ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல அதனுடைய குடும்ப தேவைக்காக, குடும்பத்துடைய நலனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் பண உதவி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்க. சோதரம். ஜெபம் பண்ணதுக்கு அன்றைக்கு ராத்திரி அடையாளமாக ஒரு பெரிய பர்வதமாகிய ஒரு மலையை ஆண்டவர் காண்பித்து
அந்த மலை 2 பகுதியா இருக்கிற அந்த மலையை காண்பித்து அந்த 2க்கும் இடையில ஒரு ஊற்றை கர்த்தர் திறந்து கொடுத்து அந்த ஊற்றில் இருந்து அந்த சகோதரிக்கு அந்த பண உதவி வருவது போல, அந்த பணங்கள் வருவது போல ஒரு காட்சியை அந்த அம்மா என்ன செய்தது, அது கண்டது. அல்லேலூயா. ஓ, அந்த காட்சி கண்ட மாத்திரத்துல கர்த்தர் எப்படியாயும் நமக்கு அந்த பண ஊற்றை கர்த்தர் என்ன செய்வார், திறந்து தருவார். பணத்துக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் செய்வார் சொல்லி நம்பிக்கையோடு அது என்ன செய்யப்படுது, காத்திருந்த சூத்திரம். இன்றைக்கு கர்த்தர் தருவார், நாளைக்கு கர்த்தர் தருவார், அதுக்கு அடுத்த நாள் தருவார். இப்படி இருந்து இருந்து நாட்கள் கடந்து போச்சு. என்ன ஆயிப்போச்சு, நாட்கள் 12 வருஷமாய் மாறிட்டு. அல்லேலூயா. 12 வருஷமாய் அந்த கண்ட அந்த சொப்பனங்கள், அந்த கண்ட தரிசனங்கள், அந்த தரிசனத்தின் மேல நம்பிக்கை வைத்து என்ன செய்யுது, எதிர்பார்ப்போடு கூட தேவன் சமூகத்தில் காத்திருந்த போதிலும் அந்த குறிப்பிட்ட காலம் 12 வருஷ காலமும் ஒன்று இல்லாதனாலே அதுக்குள்ள ஒரு சோர்வு வந்தது. அல்லேலூயா. சோர்வு வந்த மாத்திரத்தில் வருஷம் 12 ஆகி போச்சு. ஒருவேளை நான் காண்பித்த அந்த தரிசனம் கர்த்தர் தான் காண்பித்தாரோ, வேற அந்நியனா இருக்கிற சாத்தான் தான் காமித்தானோ தெரியலையே. அதனால சொல்றோம், இனி நமக்கு என்ன செய்யாது, அந்த நன்மைகள் என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு. ஆனா அது சோர்ந்து போனாலும் கர்த்தர் என்ன செய்யல, சோர்ந்து போக விடலை. மீண்டும் அதே சொப்பனத்தை நாட்களுக்கு கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. காண்பித்த மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு என்ன உண்டாகி போச்சு, இது தேவ சித்தம் தான், ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதை காண்பிக்கிறாரு, நிச்சயம் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி மீண்டும் தேவ சமூகத்தில் என்ன செய்யப்பட்டது, அந்த விசுவாசத்தோடு ஜெபித்து அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டது. ஆனா குறித்த நேரங்களிலே கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்பி கொடுத்து, எனக்கு போதுமான அளவுல பணம் இருக்கு சகோதரியே, உங்க குடும்ப தேவைக்கு இதை வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பை நிறைந்த ஒரு பணம், எவ்வளவுங்கிற அமௌண்ட் இல்ல, அது எதிர்பார்ப்பதை விட அதிகமான பண உதவியை கர்த்தர் அதற்கு செய்தார். அல்லேலூயா. அதோடைய வாழ்க்கையில இருந்த துக்கம் எத்தனை வருஷம், 12 வருஷம். சரீரத்தில் சோர்ந்து போயிட்டு தளர்ந்து போயிட்டு. இதே போலதான் நாமளும் பல நாட்களாக இது கர்த்தர் தந்த தரிசனமாச்சே, கர்த்தர் தந்த வெளிப்பாடாச்சே, கர்த்தர் தந்த ஆலோசனையாச்சே, கர்த்தர் தந்த அறிவுரையாச்சே என்று சொல்லி பல வருஷமா நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம காத்து இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சிந்தனையோ நம்முடைய சரீரமோ எந்த சூழ்நிலையிலும் அது நாட்கள் நம்மளை சோர்வடைய அது செய்தாலும், ஆனால் கர்த்தர் நமக்குள்ள சோர்வை கட்டளையிடாமல் மீண்டும் கர்த்தர் நமக்குள்ள தேவ பலத்தை அனுப்பி விசுவாசிக்க கூடியதான தருணத்தை அந்த சகோதரிக்கு கொடுத்தது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் ஏன் இதை பேசுறேன்னு எனக்கு தெரியல. சோத்திரம். நான் ஆண்டோட சமூகத்துல சாயங்காலம் கேட்கும்போது நான் ஒரு வசனத்தை நாட்களே அதை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுத்திரம். ஆனால் கர்த்தர் எனக்கு மீண்டும் இந்த வசனத்தை தான் கர்த்தர் நேசித்தாரு, தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த தந்தபடினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த தரிசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, செத்து போகாது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சரீரத்தில் செத்து போகலாம், ஆத்மாவில் கர்த்தர் ஜீவன் தந்திருக்க, சரீரத்தில் நம்ம செத்து போகலாம். ஆனா தேவன் காண்பித்த தரிசனம் என்ன செய்யாது, அது சாகாது. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைவேற்றத்தான் செய்வார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல இன்னும் ஏராளமான காரியங்கள், துக்கங்கள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை சரீர பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த பலவீனத்தை நிமித்தம் நமக்கு துக்கம் என்ன செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்தில் என்ன உண்டாயிற்று, பலவீனம் உண்டாயிற்று. சோதரம். அப்படி உண்டாகும் போது அந்த கொரிந்திய சபையில பார்க்கிறோம். அந்த கொரிந்தியர் 12:9 நாம் இதை படிக்கிறோம். உன்னுடைய பலவீனத்தில் என் பலனை என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நாட்கள் பவுலை கொண்டு பெரிய அற்புதம் நடந்தது, சப்பானிகள் நடந்திருக்கிறாங்க, மரித்தவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, என்னெல்லாமோ கர்த்தர் நன்மைகளை என்ன செய்தார். ஆனாலும் அவருடைய சரீரத்தில் என்ன இருந்தது, ஒரு பலவீனம் என்ன செய்யப்பட்டது இருந்தது. அதை குறித்த ஒரு துக்கம், ஒரு பாறை அவருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், அது அப்படி இருக்கட்டும், ஒன்னு என்ன செய்யாது, உன்னுடைய சோதரம் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும், பூரணமா விளங்கும். அப்படியானால் என்ன அர்த்தம், நாம் கர்த்தருடைய பலத்துல தான் ஓட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பலத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இதுதான் சத்தியம், இதுதான் திருவசனம் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகள்
ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இதுவரை சொல்றோம் நம்முடைய பாதைகள் வலதுபுறம் இடதுபுறம் சாகிற அனுபவங்கள் இருந்தாலும் இனி வரப்போற நாட்கள்ல நாளைக்கு 3ஆம் நாள் 10ஆம் மாசம் 3ஆம் தேதி வருது சோதரம். இந்த 3ஆம் தேதியில நமக்குள்ள ஒரு ஸ்டடி உண்டாகணும். ஆண்டவருடைய வருகைக்கென்று நான் என்ன செய்வேன், ஆயத்தப்படுவேனுங்கிற அந்த நோக்கத்தோடு கூட தேவன் விரும்புறபடி ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. மனந்திர வேண்டுமா? இங்கே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் பரிசுத்தாவினுடைய அன்பிலே நீங்கள் வளரும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், அவர் உங்களை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோதரம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய அருவத்துக்குள் நீங்கள் கடந்து வரும்போது நாங்கள் அந்த சத்திய வசனமாகிய திருவசனத்துக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அந்த வசனம் நம்மளை சுத்தமாக்கும், அந்த வசனம் நம்மளை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரா இருக்கிறோம், சீசர்களாக இருக்கிறோம், சீசிகளாக இருக்கும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவங்களை என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். வேற ஒருவரால் என்ன செய்ய மன்னிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் மெல்ல நிறுத்தி படிங்க. சோத்திரம். இதுதான் வசனம், இதுதான் வசனம். நீங்க படிச்ச படிமா. நீ படி. கொஞ்ச காலத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காணாதிருப்பீர்கள். மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்ன செய்யுங்க, காண்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. பிதாவிடத்துல போகிற அனுபவம் என்ன, அவர் பாடுபட வேண்டியதான அந்த நேரத்தை குறித்து அந்த வேலையை குறித்து அவர் அப்படி சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. இன்னும் அந்த வசனத்தை திரும்ப படி. இன்னும் படி. பிதாவிடத்தில் போகிறபடினால் கொஞ்ச காலத்துல என்னை காணாமல் இருப்பீர்கள், மறுபடியும் என்னை காண்பீர்கள். இனி 18 படி. கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறாரே, இது என்ன, இந்த காரியத்தை குறித்து நமக்கு என்ன செய்யல, விளங்கலையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53:4 படிக்கும் போது நாங்கள் சொல்றோம், நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தார், சுமந்தார். ஏசாயா 53:4 கொஞ்சம் படிக்க பார்ப்போம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்ன செய்தோம், எண்ணினோம். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை அவர் மாற்றுவதற்காக அவர் நமக்காக என்ன சிலுவையில் என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். இந்த அன்பை ஒரு நாள் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்களும் நமக்காக பாரமான சுமையை சுமக்கல, அவங்களால சுமந்ததை சுமந்தாங்க, அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியல, சுமக்கவே முடியல. ஆனால் இந்த உலகம் சுமக்க கூடாத சுமையை ஆண்டவர் இயேசு நமக்காக சுமந்தார். அல்லேலூயா. அப்படி நமது மேல அன்பு செலுத்துற இந்த ஆண்டவரை நம்ம ஒரு பொழுது மறக்க கூடாது, அவருக்கு துரோகம் பண்ணவும் கூடாது. அல்லேலூயா. சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, அவர் மகிமைப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும், சாஷ்டாங்கமா என்ன செய்யணும், நம்மளை அர்ப்பணித்திடணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல தூங்க வேண்டியதான நீங்கெல்லாம் உங்க தூக்கத்தெல்லாம் நாட்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அந்த அன்பை செலுத்தின நிலை, இந்த அன்பு உங்க ஜீவகாலம் வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்க அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசு பாடுபட்டார், நமக்காக என்ன செய்தாரு, பாடுபட்டார் என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், நாம் கொடுக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், பாடுபட்டார். இதுதான் பிதாவிடத்தில் போகிறதான ஒரு, அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் என்ன செய்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த முதல் பலன் ஆண்டவராகிய இயேசு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 இருக்கும்னு நினைக்கிறேன், அதுல சொல்ற, முந்தின ஆதாம் சிவாத்மனா மாவானான் என்று எழுதியிருக்கிறது, ஆனா பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான்னு எழுதியிருக்கிறது,
பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, சோத்திரம். அவன் இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தபடினால் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிரோட அவர் எழுந்தார். எழுந்த உடனே அவர் எங்க போகல? பிதாவிடத்தில் என்ன செய்யல? போகல. முதல்ல வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு 12 சீசர்களை தெரிந்து கொண்டாரு. அவங்க மூலமாக மாதிரி 70 பேரை தெரிந்து கொண்டாரு. இப்படியாக நாளுக்கு நாள் சீசர்களுடைய தொகை, சீசிகளுடைய தொகையில் என்ன செய்யப்பட்டது? பெருகி கொண்டே இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு வரைக்கும் அது பெருகி கொண்டே இருக்கிறது. எந்த சக்தி அதை என்ன செய்ய முடியல? அழிக்கவே முடியாத ஒரு பெரிய ராஜ மேன்மை இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன செய்யப்பட்டிருக்கு? இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா, சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்ன செய்தார்? உயிரோடு என்ன செய்தார்? அவர் எழுந்த பின்பு சோத்திரம் மற்ற எல்லாருக்கும் தன்னை என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார். நான் உயிரோடு எழுந்தேன். அதுல தோமாங்கிறவன் சொன்னா, அது எப்படி? ஒருத்தர் இது வரைக்கும் இல்லையே, நீர் இப்படி சொல்றீரே, எப்படி சொல்லும் போது ஏன் சந்தேகப்படுற? உன் விரலை நீட்டி என்ன செய்ய, என் காயத்தை என்ன செய்ய, தொட்டுப்பார், என் விழாவில் அவன் விரலை என்ன செய்ய, போடு என்று சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. எல்லாரும் நேர்முகமாய் கண்கூடாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தம்முடைய சீசர்களுக்கு அவர் தரிசனமாகி அவனாக்கள் பிதாவிடத்திலே கடந்து போனார். அல்லேலூயா. இதுதான் கொஞ்ச நாள் சொல்லும் காண்பார் என்றும் கொஞ்ச நாள் காணாம இருப்பார் என்று சொல்லிருக்க அடையாளம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை தேசத்தில் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அங்க போனதான பின்பு, பிதாவிடத்தில் போனதான பின்பு அப்ப சொல்றாரு, நான் போனா ஒரு தேற்றவரை இந்த பூமிக்கு பிதா என்ன செய்வாரு? அனுப்புவார் சொன்னார். அவர் தேற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு சில நேரங்களில் துக்கங்கள் சொல்றோம், துக்கங்கள் என்ன செய்து வருது. சொந்தம் துக்கங்கள் வந்தாலும் அந்த துக்கம் நம்மளை நஷ்டப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தாதபடி நம்மளை அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்தின் அந்த தேவனானவர் நம்மளை என்ன செய்தார்? தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத நாள் நமக்கு கிடையாது, போராட்டம் இல்லாத நாள் நமக்கு கிடையாது, துன்பம் இல்லாத நாள் நமக்கு கிடையாது. ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆற்றவும், தேற்றவும், அரவணைக்கவும், ஆதரிக்கவும், நமக்கு சகாயம் செய்யவும், சமாதானத்தை உண்டாக்கும் பொறுப்பும் யாருக்கு வந்தது? ஆண்டவராகிய அந்த கிறிஸ்து இயேசுவுக்கு வந்தது. ஹல்லேலூயா, சோத்திரம். பிதாவிடத்தில் போறதான பின்பு தம்முடைய சீசர்கள் 120 பேர் என்ன செய்தாங்க? அந்த மேல் வீட்டிலே ஒரு மனதோடு என்ன செய்தாங்க? தேற்றவனை அனுப்புன்னு சொன்னாரே, அவர் அனுப்புவார் என்று சொல்லி என்ன செய்தாங்க? அதை காத்திருந்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அறிவிப்பு கொடுக்கும் போது 21 நாள் உபவாசம் தானியேல் இருந்தார். அல்லேலூயா. சபையின் மக்கள் 21 நாள் நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அது சபையின் போதகர் உங்களை உற்சாகப்படுத்தி அல்ல, உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கக்கூடியதான அந்த கிருபையும் பலனும் நாங்கள் வாஞ்சையும் தாகம் என்ன செஞ்சிருக்கணும்? உண்டாயிருக்கணும். ஹல்லேலூயா. அதனால 21 நாளும் கண்டிப்பா என்ன செஞ்சிடுங்க? நீ கலந்துக்கிடுங்க. சோத்திரம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, சோத்திரம். அந்த 120 பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை பெற்றார்கள், அபிஷேகத்தை பெற்றார்கள். அந்த அபிஷேகம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல நான் 1-2 வசனங்களை படிக்கும் போது நாம் அதில் படிக்கிறோம். படிக்க பார்க்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம், சோத்திரம், 1-2 படிங்க. சோத்திரம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அப்ப இதுதான் உயிர்த்தெழுதலின் அடையாளம். அல்லேலூயா, சோதம். அடிமரத்திலிருந்து சிலுவையில் அவர் அடிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. சோதம். அங்கிருந்து ஒரு துளிர் என்ன செய்து, அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா, சோதரம். ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த பெற்ற அந்த அபிஷேகத்தின் வல்லமை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. படிமா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியாகிய அவர் மேல் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா, சோத்திரம். இதுதான் தேவனுடைய விலையேறப்பட்ட அபிஷேகம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல
பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? பரிசுத்தாவி வேணுங்கிற நேரத்துல கூப்பிடுவாங்க. ஐயா மாறுன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வருவாரு, போயிருவாரு. ஆனா இயேசுக்குள்ளே இருந்தார். அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை இது ராஜ மேன்மைக்கேற்றதான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நமக்கு சுதந்திர பங்கா நாம் தேர்தல் அடையும்படி, ஆறுதல் அடையும்படி, நாங்கள் தேற்றப்படும்படி அவருடைய அபிஷேகத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு திடீர்னு ஒரு யாராவது ஒரு சகோதரர் வந்து ஒரு பலகாரங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா, சோத்திரம். நம்ம சோத்திரம் வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களா, சோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? இத்தனை பேர் இருக்கும்போது இதை நம்ம எடுத்தால் என்ன செஞ்சிடும்? நமக்கு நஷ்டமாகிரும். அதை பத்திரமா நம்ம என்ன செஞ்சிடும்? வச்சுவிடுவோம்னு சொல்லி அந்த பொருளை நம்ம என்ன செய்வோம்? பாதுகாப்பாக வைப்போம். சோத்திரம். நாட்கள் ஒரு பலகாரத்தை பகிர்ந்து கொடுக்க நமக்கு என்ன இல்லை? மன என்ன செய்யலை? இல்லை. அப்படி ராஜ மேன்மையை, அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து தந்தாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோத்திரம். இதைத்தான் ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். சொந்த குமாரன் என்று சோத்திரம் பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஒரு 12 வருஷமா காத்திருந்து தேவனுடைய தரிசனத்தை கண்டு 12 வருஷமா காத்திருந்து அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலக வேண்டியதான நிலை என்ன செய்யப்பட்டுச்சு? வந்தாலும் தேவன் திரும்பவும் அதை நட்டு விடாதபடி அதுக்கு ஒரு உயிர்மீட்சை தேவன் கொடுத்து அதை திரும்பவும் காண்பித்து 12ஆம் வருஷத்துல அந்த சகோதரிக்கு வேண்டிய சகாயத்தை, நன்மையை கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த பண விஷயம் மாத்திரமல்ல, எவ்வளவோ காரியமா இருந்தாலும் வாழ்க்கையில் சரீரத்தில் இருக்கிற பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், இல்லாத சூழ்நிலைக்கும் முடியாது என்று சொல்லக்கூடியதான பயங்கரமான சூழ்நிலை என்ன செய்யலாம்? இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மனுஷனால் முடியாதுதான், நம்மளால் முடியாதுதான். ஆனால் கர்த்தரால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சோத்திரம் இந்த அபிஷேகம் என்ன செய்யக்கூடாது? கரைபட்டு போகக்கூடாது. அது பாதுகாப்பா இருக்கணும். அது பராமரிப்பா என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்காக அந்த பட்ட பாடுகளுக்கு அவருக்காக நம்ம எதையும் நம்ம என்ன செய்யலாம். அல்லேலூயா. ஆனா மிஞ்சி போன அனுபவத்தை அவர் கேட்கல. நான் என்னை மறக்காமல் இருந்து சொல்றேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. கர்த்தருடைய சபை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆவிக்குரிய அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதுதான் யாருக்கு விருப்பம்? பிதாவாகிய தேவனுக்கு விருப்பம். யோவான் சுவிசேஷம் அதே 4ஆம் அதிகாரம் 21, 22, 23 கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும். பாருங்க, நம்ப கூடாத ஒரு நிலை அங்க அவரிடத்துல, அந்த சிறியிடத்துல அவர் கண்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதை கண்டதுனால தான் அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, நான் சொல்றது என்ன செய்ய? நம்பு. இப்பவும் இன்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். நான் சொல்றது நீ என்ன செய்ய? நம்பு. அல்லேலூயா. சரியா, நான் சொல்வதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதனாலதான் இந்த கானா நகர்ல ஓபன் பைபிள் சர்ச் ஆஃப் காடை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டருடைய குடும்பம், விசுவாசிகளாகிய தேவ ஜனங்கள், இவங்களெல்லாம் இந்த இடத்துல வைத்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை, விசேஷித்த கூட்டங்கள், சிறுவர் கூட்டங்கள், வாலிபர்கள் கூட்டங்கள், நாங்கள் சொல்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல முதியோர் கூட்டம், நாங்கள் சொல்றோம், தாத்தா பாட்டி கூட்டமும் என்ன செஞ்சிருப்பாங்க? சீக்கிரம் வச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் தாத்தா தானே, அப்ப எங்களை போல ஆட்கள் என்ன செய்யும்? வரும். நாங்க பாட்டி இருக்கு, இந்த பாட்டியெல்லாம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. சோத்திரம். சரி, படிப்போம், வசனத்தை படிப்போம்.
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். அப்ப பாருங்க, நீங்க தொழுது கொள்ற அந்த தொழுகையில ஒரு அறியாமை இருக்கிறது, அது ஒரு புரியாமை இருக்கிறது, அது தெரியாம இருக்கிறது. அது பிதாவாகிய தேவனுக்கு அது பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமானதை நாம் செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். படிமா நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் சொல்றோம், அந்த 12 கோத்திரத்திலையும் 2 கோத்திரம் வேர்பிரிக்கப்பட்ட கோத்திரம், அதுதான் ஆவிக்குரிய கோத்திரம், யூதாவின் கோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்களே ஸ்தோத்திரம். படிப்போம் வசனத்தை படிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். உண்மையான தொழுகை இருக்கு, டூப்ளிகேட்டான தொழுகை என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு. சொல்லி அண்ணையா தானே சொல்லுது. உண்மையான தொழுகையும் இருக்கு, உண்மை இல்லாத தொழுகையும் இருக்கு. அல்லேலூயா. நீ உண்மையாதான் தொழுதுகிற, கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒன்னே மத்த யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஒன்னு என்ன செஞ்சுக்கலாம்? சொன்ன பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். அல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். என்ன செய்றாரு? விரும்புறார். அவருக்கு ஒரு விருப்பம், நம்முடைய தொழுகை மேல விருப்பம், நம்முடைய ஆராதனை மேல விருப்பம், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல ஒரு விருப்பம். அந்த விருப்பம் எப்படி? ஆவியும் உண்மையோட உண்மையும் இருக்கணும், ஆவியோட பிரசன்னமும் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ரேசு பாவம் மொக்கி பாடிட்டு கிடக்குறான். முழு பலத்தை கொடுத்து பாரு, அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா. முழு பலனை கொடுத்து சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாக்கு பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் என்ன செய்யணும்? நமக்கு பயன்படுத்துவதற்கு அதிகமா என்ன செய்யணுமா? படிமா அந்த வசனத்தை. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியதா இருக்குமே. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? நாட்களே ஆவியோடும் உண்மையோடும் நான் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆராதனாலும் ஒண்ணுதான், தொழுகைனாலும் ஒண்ணுதான். கர்த்தருடைய மகிமை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நீங்க சரியான ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிடுங்க. ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆமா, தொழுது கொள்வதற்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. நமக்கு மழுங்கலா இருக்கிறதுனாலதான் சோதரம் நமக்கு. ஆனா கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சோம் சோதரம். ஆனா இவ்வளவு நேரம் பாடுபட்டதுக்கு, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணதுக்கு, இவ்வளவு நேரம் சோத்திரம் பண்ணதுக்கு, பாடி உற்சாகப்படுத்தினதுக்கு சோத்திரம். ஆனா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் நெருப்பு கண்டமா என்ன செஞ்சிடலாம்? மாறிடலாம். கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. சோத்திரம் வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவியோட பிரச்சனை இருந்தது, உணர முடிஞ்சது. ஒரு சிலர்கிட்ட மட்டும் உணர முடிந்தது. சொல்ல இது அப்படி இல்லை. எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இது கர்த்தருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டா தான் ஆண்டுடைய வரிகளை என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளப்படும். சோத்திரம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க என்ன செஞ்சுக்கிடணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கிடணும். கர்த்தருடைய மகிமை. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த வசனத்தை பார்த்தோமா, கொஞ்ச நாள் என்னை காண்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச நாள் காண மாட்டீர்கள் சொன்ன அந்த வசனம் இருக்கு இல்லையா? அதை சீசர்கள் பார்த்து பிரமித்தார்களாம். இப்படி சொல்றாரு, இதோட ரகசியம் நமக்கு தெரிய மாட்டாங்க, விளக்கமே தெரிய மாட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன், நாம் பண்ணின ஒரு தியானம் என்னன்னு சொன்னால், ஜனங்களுக்கு வெளிப்பட்டாரே சோத்திரம், அந்த நாளை தான் என்ன செய்து குறிக்கிறது. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வருகை இந்த முழியற வச்சவன் ஆமன் போட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்தாலும் என்ன செஞ்சிடலாம்? ஆச்சரியப்படுறதுக்கு முடியாது. கர்த்தருடைய மகிமை. அதனால எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பஸ்ஸுக்கு போனா ஆயத்தப்பட வேண்டி இருக்கு, ஒரு பண்டிகைக்கு ஆயத்தப்பட வேண்டி இருக்கு, என்னெல்லாமோ காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு? ஆயத்தப்பட வேண்டிய. ஒரு ஆள் செத்து போனாலும் ஆயத்தம் இருக்கு. வெட்டி எடுக்கணும், அதை எடுக்கணும், கண்டதை எடுக்கணும், அவர் அடக்கம் பண்ணணும். சோதரம் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வருகையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கைவிடப்படவே கூடாது. கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. சோத்திரம்.
வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அழுது என்ன செய்வீர்கள்? புலம்புவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கடிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். தனித்து இருந்து என்ன செய்வேங்கிறதான அழுகை கூப்பாடு உங்களுக்குள்ள என்ன செய்யலாம்? இருக்கலாம். இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தாது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களை என்ன செய்யாது? அடிமைப்படுத்தாது. அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் அது உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும், உங்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. சோதரம் நாட்களே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்க அழுது என்ன செய்வீர்கள்? புலம்புவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய அழுகையை கர்த்தர் மாற்றுவார், புலம்பலை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த முழியரவு ஜெபத்துல யார் யார் இந்த அழுகையின் புலம்பலோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாக இதை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது ஆனந்த களிப்போடு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நிறைத்து அனுப்புவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் அது ஜீவனும் ஆயுமா இருக்கபடினால ஒருவேளை நான் எதையா பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் வசனம் உண்மையுள்ளது, அந்த வார்த்தை உண்மையுள்ளது. சொல்ல நீங்க அழுது புலம்பியவர்கள் உலகமும் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் என்று சொன்னால் அங்கதான் இருக்குது ஆழமான அனுபவம். அல்லேலூயா. சில தபால் எழுதுவாங்க, இப்பதான் தபால் எழுதுறாங்க கிடையாது. ஒண்ணு ஒரு செல் நம்பரை அடிச்சு உடனே தகவல் கொடுத்துடலாம். முன்னால அப்படி கிடையாது. 3 நாள் பொறுத்து தான் தபால் கிடைக்கும். சமயத்துக்கு 5 நாளும் என்ன செஞ்சிடும், கழிச்சு தான் தபால் என்ன செய்யும், கிடைக்கும். தபால் இருக்கும். அப்போ அன்புள்ள அப்பா அம்மாவுக்குன்னு எழுதிட்டு ஆனாலும் அப்படி ஒரு பிராக்கெட் போட்டு வருதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் நிறைய என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அன்பான சீசர்களே, சீசிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இந்த 21ஆம் வசனத்திலும் கூட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. சிறியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது, பிரசவ காலம் வந்து இங்க இன்றைக்கு ஒருவேளை நமக்கு மாம்சத்தின்படி நாம பிரசவிக்க வேண்டியதான ஒரு ஸ்திரியை போல அல்ல, துக்கம், பாடு, பாரம் இவைகளை சுமந்து கொண்ட அந்த பார சுமைக்குள்ள சிறியாய் நம்ம காணப்பட்டாலும் என்ன சம்பவம் நடக்கு பாருங்க, படிங்க. ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அவர் உபத்திரத்தை என்ன செய்யறதில்ல, நினைக்கிறது இல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துல எல்லாருக்கும் பாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது நிருபங்கள் எழுதுகிறார். அதுல 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். போக்கை என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சு கட்டுறோம். ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சுக்குள்ள நம்ம சுத்தம் பண்றதுக்கு தண்ணி விட்டு நம்ம என்ன செய்வோம்? நல்லா கழுவி எடுக்கும்போது அந்த தண்ணி போறதுக்கு இந்த ஸ்தோத்திரம் இந்த சர்ச்சுக்குள்ள போக்கு என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறோம், ரூம்புகள் இருக்கு, இந்த ரூமெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஸ்தோத்திரம் இப்பதான் டைல்ஸ்லாம் போட்டு மார்பல் இதெல்லாம் போட்டு என்ன செய்றாங்க? அதை தொடச்சி எடுக்கிற அனுபவம் இருக்கு. தொடச்சி எடுத்தாலும் சரி, கழுவினாலும் சரி, நாட்களே ஸ்தோத்திரம் ஒரு எப்படியும் அதுக்கு ஒரு போக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏரி இருக்கு, குளம் இருக்கு, நாட்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல அது என்ன செய்யாது, கொள்ள தண்ணி அதிகமா சேர்க்க முடியாது. இதனால அதுல இருந்து அதுக்கு ஒரு போக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க?
ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா, சோத்திரம். அதே போல நான் அனுதின இந்த உலகத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட பாடுகள், பாரங்களுக்கு கர்த்தர் ஒரு போக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படினாலே கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு துக்கமா இருக்கலாம், ஒரு நாட்கள் வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன செய்யாண்டா நாட்களில் சோத்திரம் பாரப்பட வேண்டாம். கர்த்தர் மேன்மையான காரியம். அந்த 16ஆம் அதிகாரம் சோத்திரம் அந்த 31ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். சோத்திரம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு இப்ப என்ன செஞ்சிருக்கு? இப்ப என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அல்லேலூயா. எனக்குள்ள பேசுற, எனக்குள்ள அது உங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், ஒன்று என்னை சேதப்படுத்தாங்கிற நம்பிக்கை, விசுவாசம் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இந்த விசுவாசம் நம்முடைய ஜீவன் போகிற வரைக்கும் இருக்கணும். அதுதான் உண்மையான அனுபவம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. சரி படிமா. அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்னை தனியா விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்பொழுது வந்திருக்கு. பாருங்க சோத்திரம். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, ஆமா நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் மரணம் என்னை சந்தித்தாலும் சரி, நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், ஆமா பின் வாங்கவே மாட்டேன்னு சொன்னான். ஆண்டவரை மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணவன செஞ்சுட்டான், தொடங்கிட்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. பேதுரு நல்ல நேரப்பெற்ற அனுபவத்தை பெற்றவன். ஆண்டவர் இந்த உலகத்தில் மறிக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் என்ன செய்ய கொடுத்திருக்கார். இந்த கல்லின் மேல் சபை என்ன செய்வேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை என்ன செய்யறதில்லை, மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகாரத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவனுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனமாகும் போது அவன் மீன் பிடிக்க போயிட்டான். நாங்கள் அவனை மீன் பிடிக்கிற போனாலும் அவனை சந்தித்து மீண்டும் அவனை அந்த சீசனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன செய்தார், நாட்களை தேடி போனார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா, சோத்திரம். அவன் சொல்லும் போது நாங்கள் பிள்ளைகளே உங்களிடத்துல ஏதாவது அப்பங்களுக்கு கேட்ட எதுவும் வழி உண்டான்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் என்ன செய்யல, அகப்படலை அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இல்லை, கொஞ்சம் வலையை தூக்கி என்ன செய்யுங்க, ஆழத்துல போடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தாரே, விசுவாசிக்கிற ஜனமே, உங்களுடைய அனுபவம் ஆழமான அனுபவமா இருக்கணும். ஆழமான அனுபவம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா, சோத்திரம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா இருக்கும் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள் வேர் கொண்ட போதும் இருமா. இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும், வேர் கொண்டவராய் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம ஆழமான வேர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அது ஆழத்திலிருந்து வந்ததான ஒரு துளிர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாமளும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய அனுபவங்கள், ஆவிக்குரிய முறைகள், நம்முடைய கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம், நம்முடைய பக்தி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நாம் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய வருகை எல்லாம் ஆழமா இருக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். ஆழமாய் என்ன செய்யணும், சோத்திரம் படிமா. அந்த ஆழமாய் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவரோட கூட கட்டப்பட்ட. ஆழமா போகும்போது தான் நம்ம யார் மூலமா யாரில் கட்டப்படுறோம், ஆமா கிறிஸ்து இயேசுவிலே நாம் கட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் கட்டப்பட, நம்ம கட்டப்பட நம்முடைய குடும்பம் கட்டப்படும், எடுக்கிற முயற்சி கட்டப்படும், சமுதாயம் கட்டப்படும், சங்கம் கட்டப்படும். கட்டும் அனுபவத்தை கத்த தருவார். பேதுரு பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் சபை என்ன செய்வேன், கட்டுவேன். ஹல்லேலூயா. ஓபன் பைபிள் சர்ச் ஆஃப் காட் விசுவாசியே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுவதற்கு, குடும்பங்களை கட்ட, சமுதாயத்தை கட்ட, உங்களை கட்ட, ராஜ்யங்களை கட்ட, நாங்கள் சபைகளை கட்ட, சமுதாயத்தை கட்ட நாங்களே கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆழமான வேராய் இருக்கணும். ஆழமான வேராய் நீங்கள் இருக்கும்போது உங்களை கொண்டு கட்டப்படும் அனுபவம் என்ன செய்யும், உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நீங்கள் கட்டப்படும் போது உங்களை கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. இனி அந்த 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
சோத்திரம். இனி படிப்போம். ஆனாலும் நான் தனித்திரேன், நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார், பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சீசரை பார்த்து சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உபத்திரம் வரும், பாடு வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். அது நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. நம்ம ஆண்டவருக்கு தான் அடிமை, ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் நம்ம அடிமை. மற்றபடி எந்த சூழல் நம்ம என்ன செய்யாது, நம்மளை அடிமைப்படுத்த. சோத்திரம். படிப்போம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் வேணுமா, ஜெயம் வேண்டாமா? நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறணுமா, மாறணுமா? அப்ப கர்த்தர் சொன்னதை செய்யும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அதன்படி என்ன செய்யுங்க, செய்யுங்க. தண்ணீரை திராட்சரசமா என்ன செஞ்சாரு, மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட இந்த உபதேசத்தை சொல்றேன், தண்ணீரை திராட்சரசம் முத அர்த்தம் அதான் யான்னு சொல்றேன். நான் சொல்றேன், இது என்னையா, ஒரு டம்ளர்ல வெந்நி தண்ணியை வச்சு ஒரு டீயும் கொஞ்சம் அங்கே அள்ளி போட்டு, டீ தூளை அதில் அள்ளி போட்டு, கொஞ்சம் சீனியை அதில் அள்ளி போட்டு, ஸோ அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது கலர் சேஞ்ச் ஆகிரும், கழிச்சு பார்த்தா இனிக்கும், ஆகாரமாக என்ன செஞ்சிடும், ஆகிரும் சொல்ல. ஆனால் தண்ணி தாயா அது திராட்சரசமா மாறிட்டு. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா, விளங்குதா? அப்போ காலையில் நம்ம டீ போடுறோன்னு வச்சுக்கிடுங்களா, அப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம சூடு பண்ணோம், குறிப்பிட்ட அளவில் சூடு ஆகுது, அந்த டீ தூளை போடுறோம், அது அதில் வேக்காடு ஆகுது, அதோடைய அந்த அந்த சாரம்செல்லாம் கீழே இறங்குது. கொஞ்சம் சீனி போடும்போது நம்ம என்ன செய்யணும், டீ என்ன செய்யணும், அதை குடித்து சாப்பிட்றோம். சோத்திரம். அப்போ இதை அவர் சொல்றார். சோத்திரம். அப்போ ஆனால் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலாம், அங்கே செய்யவே இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படி சீசர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தண்ணி திராட்சரசமா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, ஒன்று திராட்சரசமா மாறிட்டு, அதனுடைய வாசனையாகவும் என்ன செய்யப்பட்டது இருந்தது. அதனுடைய குணாதிசயங்கள் திராட்சரசத்துக்குரியதான குணாதிசயங்கள் அதுக்குள்ள என்ன செய்யப்பட்டது வந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. சோதரம். ஆகவே நாமளும் நாட்களை கர்த்தர் நமக்கு சொல்ற அந்த வார்த்தையின்படி, அப்படியானால் அனுதினமும் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதான் சங்கீதம் 20 பார்த்தோம், அவர் தாமே ஆலோசனையெல்லாம் என்ன செய்வார், நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. சோதரம். எழுந்திருப்போம். சோதரம். உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும், மாறும். நாங்கள் ஒரு சிறியானவள், அந்த குழந்தை அந்த கற்பத்தில் உண்டாகும் போது அவள் 4 மாத காலம் தண்ணி குடிக்காம, ஆகாரம் புசிக்காம, அநேக காரியங்களில் வெறுப்பும் வேதனையும் நிறைந்தவளாய் 4 மாத காலம் அவள் உபத்திரப்படுகிறாள். சோதரம். அது அடுத்தவளை தொடர்ந்து 5ஆம் மாசத்துக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கணுமேங்கிறதானே அந்த சூழ்நிலை அவள் பாடுபடுகிறாள். 10 மாதளவும் அவள் வேதனைப்படுகிறாள், துக்கப்படுகிறாள், துயரப்படுகிறாள். நாங்களே அந்த குழந்தையை பெற்றெடுத்த மாத்திரத்தில் இந்த பூமியிலே ஒரு மனுஷனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல ஆண்டுடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாக்கியத்தை, அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துக்கங்கள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகள் இவைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். பக்தர்கள் ஆண்டு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை கீதங்களாய் பாடி இருக்கிறார்கள். நாங்கள் அதில் 2 சரணத்தை நாம் பாடி தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் செபித்து நாங்கள் முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சோத்திரம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானா வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானா வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே, என்னில் வாழ் இயேசுவோடு என்றும் வாழுவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, glory to me God. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் என்ன செய்யும்? நாம் ஒரு நாள் துக்கப்பட்டு கிடந்தோம், துயரப்பட்டு கிடந்தோம், தவிப்பான நிலையில் இருந்தோம், தத்தெழுப்புக்குள் இருந்தோம். கர்த்தர் அதில் இருந்து நமக்கு விடுதலை தந்து அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தார். இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சோதரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் நடக்கிற அந்த மொழியரவு ஜெபம், நடக்கிற விசேஷித்தமான கூட்டங்கள், சிறுவர் முகாம், வாலிபர் முகாம், இப்படிப்பட்ட அப்பப்போ உற்சாகத்தோடு செய்யக்கூடிய எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த முடியாது. அதோடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது. அந்த சபையானது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த தேசத்தில் மலைமேல் ஒரு பட்டணத்தை போல கர்த்தர் உயர்ந்திருக்கும்படி, கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படி, கொள்ளை பொருளான ஆத்துமாக்களால் நாட்களை தேவசம் நிரம்பி வழியும்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் தாமே வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, அதிகமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்த மேன்மைப்படுத்த முடியாது. தேவ ஜனங்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 glory to me God. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீரே, அப்படியே கர்த்தர் செய்யும். சபையை ஆசீர்வதியும், போதகருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும். ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, சத்தியமாகிய இந்த சபைக்குள் வந்தடைய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எல்லா நன்மை நான் நிரப்பும் திருப்தியாகும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் பேசும் நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மார். இப்பொழுது விசுவாசித்திருக்கிறீர்களே, ஆமென். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். ஆமென். சந்தோஷத்திற்கான 2 வழிகள். ஒன்று, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். அவர் நாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அவர் போய் ஒரு தேற்றரவாளனை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், நம் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது விசுவாசித்திருக்கிறீர்களே, நாம் விசுவாசத்தோடு கடந்து போவோம். அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். நாம் போகிற துக்கத்தின் பாதையில தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் நமக்கு உண்டாக்குவார். நிச்சயமாய் நாம் சந்தோஷத்தை காண்போம். ஆமென். நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நமக்காய் யுத்தம் பண்ணி நமக்காய் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஆவியானவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்,
ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அருமையான போதகருக்காய் நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படி, நல்ல பலனை கர்த்தர் தரும்படி, ஆமென், ஆண்டுடைய கிருபை அனுக்கிரகம் ஆமென் இன்னும் அதிகமாய் உண்டாகும்படியாக ஆமென். ஒரு நிமிடம் நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போதகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. என் தேவனே உம்முடைய கிருபை பலவீனத்தில் பூரணமாய் விளங்கட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். எடுக்கிற ஊழியங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் தேவரீருடைய கரம் வெளிப்படுவதாக. தேவரீருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆமென். மோசையோடு இருந்த கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று மோசே இடத்துல சொன்னீங்களே, அதுபோல கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைகளுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய இரக்கம் இருப்பதாக. அன்பின் நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிற மட்டுமாய் பாட துதிக்க, உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்க, ஆமென், உம்முடைய திருவார்த்தையை கேட்க தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல இரக்கங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உமக்கு ஊழியம் செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு வார்த்தை சொல்லுகிறதே, அந்த வசனத்தின் படியாக ஒவ்வொருவரையும் தேவரீர் கனப்படுத்துவீராக. உங்க சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே மனதார இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும். உங்க பிரசன்னத்தில் வரும் பொழுது எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்திலிருந்து கிளம்பி போகும் பொழுது ஆண்டவரை சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் போக கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி அந்த காரியம் அவர்களை துக்கப்படுத்த கூடாது. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினதற்காக உமக்கு நன்றி. துக்கங்களை சந்தோஷமாய் நீர் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சனிக்கிழமை அந்த சிறுவர் முகாம கர்த்தர் நீங்க பொறுப்படுங்கப்பா. நாளை தினத்தில் நடக்கிற அந்த சிறுவர் முகாம் மேல தேவனுடைய ஆளுகை ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். நாங்கள் சபையாய் இணைந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்குள்ள ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிட்டுருங்க. இணைந்து நிற்கிற கிருபைகளை கர்த்தர் தந்துடுங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், பொறுப்படுங்க. இந்த இரவில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பகல்ல செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் பிள்ளைகள் செய்ய உபவாச ஜெபத்திற்கு ஓடி வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும். கரத்தில் தாழ்த்துகிறோம், பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் சிநேகமும் சபிக்கமும் சமாதான செல்வம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தமான விசேஷமாய் சபையின் போதருடைய குடும்பத்தோடு கூட இன்று சதா காலம் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.